Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as part of continuation of definitions கம்பெனியில் வந்து இன்டரில் சிஏ இன்டரில் கம்பெனியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் டெஃபினிஷன்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டெஃபினிஷன், ரிலேட்டிவ் அண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினிஷன். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன் இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம்னா நிறைய கேஸ் ஸ்டடீஸில் வெதர் லைக் இவங்க ரிலேட்டட் பார்ட்டி ஆர் நாட் அப்படின்றத வந்து கொஷின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு வேணுன்றதுனால தான் இந்த டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் டெஃபினிஷன். ஸோ ரிலேட்டிவ் டெஃபினிஷனில் வித் ரெஃபரன்ஸ் டு எனி பர்சன் மீன்ஸ் எனிஒன் ஹூ இஸ் ரிலேட்டட் டு அனதர். ஸோ எனிஒன் ஹூ இஸ் ரிலேட்டட் டு அனதர், ஒன் பர்சன் இன்னொரு பர்சனோட கனெக்ட் ஆகிருக்காங்க ஃபார் திஸ் பர்பஸ், த ஃபாலோயிங் பர்பஸ், இஃப் தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் HUF. ஸோ இந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவாக கன்சிடர் ஆவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலின்றது தனி. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா தே வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ரிலேட்டிவ். ஆர் ஒன் பர்சன் இன் ரிலேட்டட் டு அனதர் இஸ் ரிலேட்டட் டு அனதர் இன் சச் மேனர் ஆஸ் மே பி ப்ரெஸ்கிரைப். ஸோ இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் வேறு எங்கன்னா நம்ம ஆக்டில் சொல்லியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ரிலேட்டிவாக கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஃபார் நவ் இன் திஸ் டெஃபினிஷன் இட்ஸ் நாட் கவர்டு. இதில் வேறு எதுவுமே சொல்லலை நமக்கு. பட் ரூல் 4ல் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரூல் 4ல் வந்து given in companies specification of definition details rules 2014 அந்த இதில் வந்து ரூல் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா list of relatives in terms of clause 77 of section 2. ஸோ இதுதான் வந்து clause 77ன்றது தான் ரிலேட்டிவ் டெஃபினிஷன் செக்ஷன் 2ல். ஸோ அதில் வந்து அதுக்கு சப்சிக்வெண்ட் ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸில் அப்படின்னா accordingly a person shall be deemed to be the relative of another if he or she is related to another in the following manner. ஸோ இந்த கவர் ஆகிற இந்த பிலோ மென்ஷன்டு பாயிண்ட்ஸில் கவர் ஆவாங்க அப்படின்னா தே வில் பி கன்சிடர் அஸ் ரிலேட்டிவ். ஸோ அதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர், ப்ரொவைடட் தட் த டேர்ம் ஃபாதர் இன்க்ளூட் ஸ்டெப் ஃபாதர். ஸோ ஃபாதர்னா இட் இன்க்ளூட் ஸ்டெப் ஃபாதர், மதர்னா இட் இன்க்ளூட் ஸ்டெப் மதர், பிரதர்னா இட் இன்க்ளூட் ஸ்டெப் பிரதர், சிஸ்டர்னாலும் இட் இன்க்ளூட் ஸ்டெப் சிஸ்டர். ஸோ இது நாலுமே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு க்ளோஸ் ரிலேட்டட் ஃபேமிலியில் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். தென் இது இல்லாமல் யார் கவர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஒய்ஃப், சன் இன் லா, டாட்டர் இன் லா. ஸோ டாட்டர் இன் லா, டாட்டர், சன் இன் லா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி சன்னாலும் ஸ்டெப் சன்னும் இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சன்ஸ் ஒய்ஃபும் இதில் ரிலேட்டிவ் டெஃபினேஷனில் வருவாங்க, டாட்டரோட ஹஸ்பண்டும் ரிலேட்டிவ் டெஃபினேஷனில் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ் டெஃபினேஷனில் வராங்கன்னா எங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்னு மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்போது இவங்க எல்லாருமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இவங்களாம் கவர் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா. சி ஃபார் எக்ஸாம்பிள் தேர் கேன் பி a கொஷின். இப்போ வந்து டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க, வெதர் ஹீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ரிலேட்டிவ் ஆர் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு எ கேஸ் ஸ்டடி. ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிலேட்டிவ் டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் அந்த கேஸ் ஸ்டடியை ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ரிலேட்டடாக கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு க்ளோஸ்லி ஹெல்டு ஃபேமிலி, ஏன் உங்கள் ஃபேமிலியே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், அது இல்லாமல் சன்னோட ஒய்ஃப், சன்ஸ் ஒய்ஃப், டாட்டர் இன் லா, டாட்டரோட ஹஸ்பண்ட். ஸோ இப்போ வந்து டாட்டரோட ஹஸ்பண்ட் யார், சன் இன் லா. ஸோ இப்போ வந்து டாட்டர் இன் லா, சன் இன் லா, சன் டாட்டர். ஸோ இவங்க எல்லாமே வந்து ரிலேட்டிவ் டெஃபினேஷனில் வராங்கன்றது பார்த்துட்டோம். தென் நம்ம இப்போ வந்து ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ ஏன்னா வந்து ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினேஷனில் அங்கங்கே ரிலேட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ரிலேட்டிவ் யாருன்னு தெரிஞ்சால் தான் அந்த டெஃபினேஷனை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினேஷனை பார்த்துக்கலாம். ரிலேட்டட் பார்ட்டி வித் ரெஃபரன்ஸ் டு எ கம்பெனி மீன்ஸ் ஒரு கம்பெனியில் யார் ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னா எ டேரக்டர் ஆர் இஸ் ரிலேட்டிவ். ஸோ ஒரு டேரக்டர், அந்த கம்பெனியோட டேரக்டர் ஆர் இஸ் ரிலேட்டிவ்ன்றது நம்ம இப்போ பார்த்த டெஃபினேஷனில் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கெல்லாம் அவரோட ரிலேட்டிவாக இருந்தால் அவங்களோட நடக்கிற டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கோ அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஏ டேரக்டர் ஆர் இஸ் ரிலேட்டிவ், ஏ கீ மேனேஜரல் பர்சனல் ஆர் இஸ் ரிலேட்டிவ். நம்ம கீ மேனேஜர் பர்சனல் யாருன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அவங்களுமே ரிலேட்டட் பார்ட்டியாக தான் கன்சிடர் ஆவாங்க. எ ஃபர்ம் இன் விச் த டேரக்டர், மேனேஜர் ஆர் இஸ் ரிலேட்டிவ் இஸ் எ பார்ட்னர். ஸோ எ ஃபர்ம், அதாவது எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இன் விச் எ டேரக்டர், மேனேஜர் ஆர் இஸ் ரிலேட்டிவ், மூணு பேருமே டேரக்டர், அந்த கம்பெனியோட டேரக்டர், கம்பெனியோட மேனேஜர் ஆர் இவங்களோட ரிலேட்டிவ் இஸ் எ பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ரிலேட்டட் பார்ட்டி தான். எ ப்ரைவேட் கம்பெனி இன் விச் டேரக்டர், மேனேஜர் ஆர் இஸ் ரிலேட்டிவ் இஸ் எ மெம்பர் ஆர் டேரக்டர்.
ஸோ மெம்பராக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி இன் சம் அதர் ப்ரைவேட் கம்பெனி யார் அதே டைரக்டர் மேனேஜர் ஆர் இஸ் ரிலேட்டிவ் அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனியில் மெம்பர் ஆர் டைரக்டராக இருக்காங்கன்னா அவங்களுமே கவர்டு. A public company in which director and manager is a director and holds along with his relatives more than 2% of its paid up share capital. ஸோ பப்ளிக் கம்பெனியாக இருக்குது, இங்கே இருக்க டைரக்டர் அண்ட் மேனேஜர் மேனேஜர் வந்து டைரக்டர் வந்து டைரக்டராக இருக்கலாம் and holds along with his relative more than 2% of its paid up capital அப்படின்னா அவங்களும் ரிலேட்டட் பார்ட்டி. அந்த பப்ளிக் கம்பெனி இந்த கம்பெனிக்கு ரிலேட்டட் பார்ட்டி. ஓகே, எனி பாடி கார்ப்பரேட் whose board of directors, managing director or manager is accustomed to act in accordance with the advice, directions or instruction of a director or manager. அதாவது a body corporate அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ ஏதாவது ஒன்று whose board of directors, அதாவது அந்த கம்பெனியோட board of directors. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது கம்பெனின்ட்டு தனியாக பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேறு ஒரு கம்பெனியில் கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கவங்களும் நம்ம ரிலேட்டட் பார்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு தான் இது தனியாக கொடுத்துருக்காங்க. எனி பாடி கார்ப்பரேட் whose board of directors, managing director or manager அந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனியோட board of directors, director, managing director and manager is accustomed to act. அவங்க வந்து இவங்க சொல்கிறது அப்படியே இன் அக்கார்டன்ஸ் வித் த அட்வைஸ், டைரக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ டைரக்டர் ஆர் மேனேஜர். இந்த கம்பெனியில் இருக்க நான் இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் இருக்க டைரக்டர் ஆர் மேனேஜர் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நாங்கள் இவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கிறீங்கன்னா தென் என் கம்பெனிக்கும் உங்கள் கம்பெனியும் வந்து ரிலேட்டட் பார்ட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். எனி பர்சன் ஆன் whose advice, direction or instruction a director or manager is accustomed to act. ஸோ இப்போ வந்து எனி பர்சன் ஆன் whose advice இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போ என் கம்பெனியில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த டைரக்டர் மேனேஜருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதுபடி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டி. provided that thing in subclauses 6 and 7 shall apply to the advice, directions or instruction given in a professional capacity. அதாவது இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் கெப்பாசிட்டினா ஆடிட்டரோ இல்லை கம்பெனி செக்ரட்டரியோ இல்லை வேறு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டோ வராங்க, அவங்க சொல்கிறது படி கேட்டு நடக்கிறதுன்றது வேறு, அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது. ப்ரொவைடட் அது வந்து ப்ரொஃபஷ்னல் கெப்பாசிட்டியில் இருந்தால் அவங்க சொல்கிறபடி நடக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். பட் ஆனால் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ப்ரொஃபஷ்னல் கெப்பாசிட்டியாக இல்லை, ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டு தான் இந்த கம்பெனியில் எல்லாம் நடக்குதுன்னா அவங்களுமே ரிலேட்டட் பார்ட்டி தான். எனி பாடி கார்ப்பரேட் விச் இஸ் a holding, subsidiary or an associate company of such company. ஸோ ஒரு ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி ஒரு அசோசியேட் கம்பெனி, இந்த மூணுத்தில் யாருக்காக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ரிலேட்டட் பார்ட்டி தான். ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட சப்சிடரியாக இருந்தாலும், நம்ம சப்சிடரியாக இருந்தாலும், நம்ம ஹோல்டிங் கம்பெனியாக இருந்தாலும், நம்ம அசோசியேட்டாக இருந்தாலும், இது மூணுத்தில் எது வந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேட்டட் பார்ட்டி தான். a subsidiary of a holding company to which it is a subsidiary. அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, பட் ரெண்டுத்துக்குமே வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு வேறு ஒரு கம்பெனி இருக்குது. அப்போது நம்ம ரெண்டு பேர் வந்து ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினேஷனில் வருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் காமனாக ஹோல்டிங் கம்பெனி இருக்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. சப்சிடரி ஆஃப் அ ஹோல்டிங் கம்பெனி டு விச் இட் இஸ் ஆல்சோ ஏ சப்சிடரி. ஓகே, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஆர் an investing company or a venturer of the company. ஸோ ஒரு இன்வெஸ்டிங் கம்பெனியோ இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்கன்னா வெஞ்சரர் ஆஃப் ஏ கம்பெனி, அதாவது ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபண்டு கொடுக்குறாங்க, ஃபண்ட் கொடுக்குறாங்க கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களுமே வந்து ரிலேட்டிவாக தான் கன்சிடர் பண்ணும். எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் த இன்வெஸ்டிங் கம்பெனி ஆர் த வெஞ்சரர் ஆஃப் a company means a body corporate whose investment in the company would result in company becoming an associate company of a body corporate. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்களோட இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு அசோசியேட் கம்பெனியாக மாறுது அப்படின்னா தென் அவங்கள வந்து நம்ம ரிலேட்டட் பார்ட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. திஸ் கிளாஸ் 8, அதாவது எனி பாடி கார்ப்பரேட் விச் இஸ் ஹோல்டிங் சப்சிடரி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சப்சிடரி ஆஃப் காமன் ஹோல்டிங் கம்பெனி, அதுக்கப்புறம் இந்த வெஞ்சர் கேபிட்டல், வெஞ்சரர் இன்வெஸ்டிங் கம்பெனி. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸம்ஷன் யாருக்கு அப்படின்னா நாட் அப்ளை வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 188 டு ஏ ப்ரைவேட் கம்பெனி. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு செக்ஷன் 188 அப்ளிகபிள் ஆகும்போது இந்த கிளாஸ் 8 வந்து அப்ளை ஆகாது.
ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா such other person as may be prescribed. ஸோ இந்த as may be prescribed எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்க அப்பப்போ ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமா ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெஃபினிஷனில் அது வரும். ஆஸ் பர் ரூல் 3 given in company specification of definition details rules 2014 for the purpose of subclause 9 அதாவது இப்போ பார்த்தோம்ல as may be prescribed of clause 76 of section 2 of the act, a director other than an independent director or key manager person of a holding company or its relative with reference to a company shall be deemed to be a related party. So a director other than independent director இல்லாமல் இருக்க director or KMP of holding company ஓட director or KMP or its relative with reference to a company, நமக்கு holding companyயோட director or KMP வந்து shall be deemed to be a related party. அவங்களுமே related பார்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக அங்கே கொடுக்கலன்றதுனால இவங்க வந்து அந்த ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தலாம். எக்ஸாம்பிள் XYZ Private Limited has 2 subsidiary companies. ஓகே, XYZக்கு Y Limited, Y Private Limited and Z Private Limitedனு 2 subsidiary company இருக்குது. ஹியர் ஆஸ் பர் செக்ஷன் இப்போ நம்ம பார்த்த டெஃபினேஷன் படி செகண்டாக நம்ம பார்த்தோம்ல காமன் ஹோல்டிங் கம்பெனி இருந்தாலும் ரிலேட்டட் பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த டெஃபினேஷன் படி அவங்க ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஹவவர் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் GSR 464E dated 5th June 2015, clause 8 shall not apply with respect to section 188 to a private company. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் படி இவங்க 2 பேர் ரிலேட்டட் பார்ட்டியாக வரமாட்டாங்க. ஸோ clause 8 shall not apply with respect to this. Therefore, Y Private Limited and Z Private Limited are not related party for the purpose of section 188. 188ல போர்டு அப்ரூவலுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் வந்து இவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டியாக கன்சிடர் ஆக மாட்டாங்க. However, if Y Private Limited and Z Private Limited have common directors, அதாவது இப்போ வந்து காமன் ஹோல்டிங் மட்டும்தான் பார்த்தோம். அப்படி இருந்தால் இவங்க வந்து இந்த கேஸில் நாட் ரிலேட்டட் பார்ட்டிஸ். பட் இதுவே அவங்களுக்கு 2க்குமே லைக் ஒய் ப்ரைவேட் லிமிட்டட்லேயும் இசட் ப்ரைவேட் லிமிட்டட்லேயும் டேரக்டர் வந்து ஏஎன்பி தான் இருக்காங்க காமனாக அப்படின்னா தென் they will be deemed to be related parties because of section 276 4th clause வந்து பார்த்தீங்கன்னா a private company in which director or manager or his relative is a member or director. ஸோ காமன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கீழே ரிலேட்டட் பார்ட்டி ஆகிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸம்ஷன் மூலமா இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை, ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். நவ் சப்போஸ் XYZ செகண்ட் இது XYZ Limited a public company has 2 subsidiaries, அதாவது பப்ளிக் கம்பெனிக்கு 2 subsidiaries Y Private Limited and Z Private Limited. Here as per section 271 a private company which is a subsidiary of public company. நம்ம ஏற்கனவே வந்து அதோட டெஃபினிஷன் பார்த்துருந்தோம் private company and public company. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா a private limited which is a subsidiary of public company will be deemed to be a public company. அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ Y Limited and Z Limited will not be eligible to avail exemption under the notification 464E. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது பப்ளிக் கம்பெனியாக ஆகிட்டதுனால ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸம்ஷன் வரும். ஸோ இந்த கேஸில் ஒய் அண்ட் ஜெட் வில் பி ரிலேட்டட் பார்ட்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸம்ஷன் இவங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸாக ஆகிடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் XYZ Limited அதாவது இந்த ஹோல்டிங் கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒய் லிமிடெட் அண்ட் ஜெட் லிமிட்டெடுக்கு ரிலேட்டட் பார்ட்டியாக தான் இருக்கும். ஸோ சச் a huge definition, பட் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸி தான். ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆர் இஸ் ரிலேட்டிவ், KMP ஆர் இஸ் ரிலேட்டிவ், firm in which director or manager or is relative is a partner, and private limited company in which director or manager or is relative is a member or director, a public company in which director or manager is a director and holds 2% more than 2% of paid up capital along with his relatives, any body corporate whose board of directors, MD or manager is accustomed to act in accordance with the advice directions of a director or manager, அப்புறம் any person on whose advice or directions instruction in the director or manager is accustomed to act. ஸோ இதுதான் வந்து அப் டு 7 clauses. எனி பாடி கார்பரேட் இன் விச் ஹோல்டிங் சப்சிடரி அதெல்லாம் வரும். காமன் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டிங் ஆர் வெஞ்சரர் கம்பெனி அண்ட் எனி அதர் பர்சன் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்ட். சாரி. ஸோ இவ்வளோ தான் இந்த டெஃபினிஷன். ஸோ ஹோப்
இந்த டெஃபினிஷனில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல டிஸ்க்ளோஷருக்கு நமக்கு ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினேஷன் தேவைப்படும். இது நிறைய இடத்துல உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த டெஃபினேஷனில் கிளாரிட்டி ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது தேவைப்படுனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.